வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் மிளகு, சிறிது இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி, இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். மஞ்சள்தூள் சிறிது, சின்ன ஸ்பூன் பெப்பர் பவுடர், சின்ன ஸ்பூன் ஜீரக பவுடர், குழம்பு மசாலா 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன். எல்லாத்தையும் வதக்கிக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கணும். பெருங்காயம் சிறிது, இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு, சேனக்கிழங்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ மசாலா வாசனை போக நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட். இப்போ ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு மசாலா வடை போக கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கருணக்கிழங்கு புளி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. சாம்பார் பொடி போடும்போது தான் இந்த மாதிரி திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. லாஸ்ட்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். இப்போது கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி.